எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 8 பதிவுகளை நம்ம பார்த்திருக்கோம். 8 பாவங்களுடைய காரகங்களை பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது 9ஆம் பாவத்தினுடைய காரகங்கள். இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது தர்ம திரிகோணத்தினுடைய ஒரு பாகம். அதனால இந்த பாவத்துல இருக்கின்ற எல்லா விதமான காரகங்களையும் நம்ம முடிஞ்ச வரை பார்ப்போம். இப்ப என்ன இதுல இருக்குதுன்னா, முதல்ல 9ஆம் பாவம்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். இப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி இது மேஷ ராசி முதல் வீடு. அதுல இருந்து நம்ம எண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னா 9வது வீடு தனுசு ராசி. 9வது வீடு தனுசு ராசி வரும். இதுதான் 9வது வீடு, 9வது பாவம், 9வது பாவகம் அப்படின்னு 9th house அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் வரும். லான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது அவங்களுடைய லக்ன பாவம். இப்போ இந்த இடத்துல துலா லக்னம் சொல்லிட்டு லா போட்டிருக்கேன். இதுல இருந்து என்ன 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணி 9வது வீட்டோடைய காரகங்களை தான் நம்ம இப்போ பாக்குறோம். சரிங்களா. இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, முதல்ல 9ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தந்தை. தந்தையை பத்தி சொல்ற பாவமே இந்த 9ஆம் பாவம் தான். இந்த 9ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஜாதகருடைய அப்பா ரொம்ப அன்பானவராக, ரொம்ப நல்லவராக, ரொம்ப மிதமான தன்மை உள்ளவராக இருப்பார். எல்லாரோடையும் அனுசரிச்சு போகக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் அந்த ஜாதகருடைய தந்தை, அதாவது 9ஆம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா ரொம்ப நல்லா சம்பாதிப்பாரு, ரொம்ப நல்லா பொறுப்பானவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 5 9னா அவ்வளவு பெருசா சொல்ல முடியாது. அதே நேரத்துல 8 12 அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த ஜாதகருக்கு தந்தை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல தந்தையால கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். தந்தை எல்லா விதத்திலும் அவருக்கு சங்கடத்தையும் சிரமத்தையும் தரக்கூடிய அளவுல ஒரு ஜாதகருக்கு அமைஞ்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகருடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னா, இல்ல பார்க்கணும் அப்படின்னா, ஜாதகருடைய 9ஆம் பாவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது தொடர்பு கொண்ட உபநட்சத்திரங்கள் வழியாக ஜாதகருடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மூதாதையர்கள் பத்தி சொல்றதும் இந்த 9ஆம் பாவம் தான். 9ஆம் பாவத்துல அதான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றது. 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம், 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தின் வழியாக அவர்களுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும், அவருடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாக. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரியம், பரம்பரை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. பரம்பரையா வரக்கூடிய அவங்களுடைய இது எங்களுடைய பரம்பரை, எங்க பரம்பரையுடைய பழக்கம், எங்கள் பரம்பரையுடைய வழக்கம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதை பத்தி எல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 9ஆம் பாவம் எப்படி இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் அவர்களுடைய இப்ப 8 12 வந்துச்சு ஒருவேளை அப்படின்னா, அவங்க பரம்பரையே சரி கிடையாதுப்பா, எல்லாரும் பிரச்சனை தான். அவங்க அண்ணன் தம்பி பங்கம் பங்காளி எல்லாருமே எப்ப பாரு சண்டை, தேவையில்லாம ட்ரிம்ஸ் பண்ணுவாங்க, இல்ல எப்ப பாரு கோர்ட்டு வழக்கு போலீஸ் தண்டனை இப்படிலாம் அனுபவிக்க கூடியவங்களா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். சரிங்களா. அது நல்ல தொடர்பு கொண்டதுன்னா ரொம்ப நல்லவங்கப்பா, ரொம்ப குடும்ப பொறுப்புள்ளவங்கப்பா, அவங்க ஃபேமிலிலாம் அவங்க குடும்பம்லாம் நான் எத்தனை வருஷமாவும் பாக்குறேன், தொட்டு ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். சரிங்களா. அடுத்து இந்த 9ஆம் பாவத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னா, உள்ளுணர்வு, தெய்வீகம், உள்ளுணர்வு தெய்வீகம் அதெல்லாம். அதாவது உள்ளுறனா ஒரு நமக்கு ஒண்ணு தோணும் இல்லையா. இப்ப நம்ம இது செய்யறோம்னா ஒரு மனசு உள்ள சொல்லும், வேணாம் அங்க போனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல தோணும். சில நேரங்கள்ல என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ போ, இது உனக்கு சூப்பர் ஆயிடும், உனக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போறோமோ, இல்ல வேற விஷயம் பார்க்க போறோமோ, இல்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோமோ, ஏதோ ஒரு புது தொடக்கம் செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு சொல்லும். முதல்ல இந்த பாவங்கள் நல்லா இருக்கும் போது அவருக்கு
அந்த உள்ளுணர்வு வந்து இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து அவரால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி அவருடைய நடவடிக்கையும் இருக்கும். அதே மாதிரி நுண்ணறிவுன்னு சொல்லுவோம். ரொம்ப மைனூட்டா சில விஷயங்களை வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியும், அவருடைய சிந்தனைக்கு தெரியும், அவரை வந்து புரிஞ்சுப்பாரு. ஏன்னா அவங்களாம் வந்து தெய்வ குடுப்பனை நிறைந்த ஒரு ஜாதகர். யாரு? 9ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டவங்களுக்கு இந்த மாதிரியான தெய்வீக சிந்தனை எல்லாம் நிறைய இருக்கும். 5 9 இருக்கிறவங்களுக்கும் வரும், பரவாயில்லை ஓரளவுக்கு. ஆனா இந்த 8 12 வந்தா அவங்களுக்கு தெய்வீக கொடுப்பனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் பாவம் தெய்வீக கொடுப்பனையை சொல்லக்கூடியது. அதுக்கு 12ஆம் பாவம், இந்த 8ஆம் பாவம், இது தொடர்பு கொண்டவங்களுக்கு இந்த தெய்வீக ஒரு கொடுப்பனை இல்லை, அந்த மாதிரியானது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாம் தெய்வ கொடுப்பனை இருக்கப்பா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வந்து தெய்வம் காப்பாத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். தெய்வீக கொடுப்பனை உள்ளவங்க நல்ல பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 9ஆம் பாவம், அதுவும் இல்லாத இந்த இது வந்து திரிகோண பாவங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இந்த 1 3 7 9 2 4 6 10 5 9 8 12 இது 4மே வந்து எல்லா பாவத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திரிகோணங்கள். இது வந்து காம திரிகோணம், இது வந்து கர்ம திரிகோணம், இது வந்து தர்ம திரிகோணம், இது வந்து மோட்ச திரிகோணம் அப்படின்னு நான் எல்லா பதிவிலையும் சொல்றதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த தர்ம திரிகோணத்தையே தொடர்பு கொண்ட இந்த தர்ம திரிகோணத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம் 9வது பாவம். ஆனால் இந்த தர்ம திரிகோணத்தையே தொடர்பு கொண்ட இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகம் தர்ம சிந்தனை. இந்த ஒற்றைப்படை பாவங்களும் இந்த 5 9 அந்த 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெய்வீக சிந்தனை உள்ளவராகவும், தர்ம சிந்தனையாகவும், ஐயோ பாவம் நினைக்கக்கூடியவராகவும், நல்லது செய்யக்கூடியவராகவும், தீயது செய்யறதுக்கு அஞ்சக்கூடியவராகவும், அந்த மாதிரியான தர்மவான், தர்ம பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பட்டங்கள் பேர்லாம் கிடைக்கணும்னா இந்த 9ஆம் பாவம் இந்த பாவ தொடர்புகளை ஒற்றைப்படை பாவங்களை கொண்டிருக்க வேண்டும். 2 4 6 10 நாளும் பரவாயில்லை. ஆனா 8 12 மட்டும் வரக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களுடைய செயல்கள், ஈடுபாடு எல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகம் வந்து நேர்மை. இவங்கெல்லாம் வந்து 9ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமோ 2 6 10 அப்படின்லாம் இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து நேர்மையான சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா பேசுவாங்க, பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ இதெல்லாம் பாவமாச்சு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு கர்ம வினையை கொடுத்துருமே, அதனால நம்ம தப்பு செய்யக்கூடாது, எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த 9ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்க ரெட்டைப்படை பாவம். இந்த 8 12 வந்தா அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த வந்து தர்மத்தை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, நேர்மையை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, தெய்வத்தை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து வேற விதமா யோசிச்சு செயல்கள்லாம் அவங்க வந்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 9ஆம் பாவத்துல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா உயர்கல்வி. இப்ப 2ஆம் பாவம் என்பது பாலக்கல்வி, 4ஆம் பாவம் என்பது 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்ம ஒரு குழந்தை நல்லா படிக்குமா அப்படின்னு பார்த்தா 4ஆம் பாவத்தை பார்க்கணும். 9ஆம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து காலேஜ், அதாவது கல்லூரி படிப்பை சொல்லக்கூடியது, யூஜி பிஜி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆராய்ச்சி கல்வி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவம். அதற்கு மேல படிக்கிறாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பெரிய படிப்பு, பட்டய படிப்பு, நல்லா வந்து ஆராய்ச்சி கல்வி இதெல்லாம் பண்றாங்கன்னா 11ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், இந்த 9ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகத்தை எடுத்துடலாம். அடுத்து 9ஆம் பாவம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. 8ஆம் பாவம் துரதிர்ஷ்டம். நான் ஏற்கனவே 8ஆம் பாவ காரகத்துல பேசினேன். இப்போ இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவம். நல்ல பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்ட அதிர்ஷ்டம் தானா கதவை தட்டும். தெய்வங்கள் அவருக்கு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றும். அதுக்கப்புறம் இந்த 8 12 வந்துருச்சுன்னா தெய்வங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. தெய்வங்கள் தெய்வ கொடுப்பனை அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம். இப்படி பாவ தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி உங்க பரம்பரையில முன்னோர்களுக்கு ஏதோ தர்ப்பணம் கொடுக்கலையா, அவர்களுக்கு வழிபாடு செய்யலையா, உங்களுக்கு ஏதோ பித்த தோஷம் இருக்குது, உங்களுக்கு வந்து தெய்வ கொடுப்பனை கம்மியா இருக்குது, அதனால நீங்க தெய்வங்கள்லாம் நிறைய வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது இந்த
8, 12, 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது பூர்வீக சொத்தை சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு பூர்வீக சொத்து எல்லாம் வருமா, அவங்களுடைய தாத்தா பாட்டி மூதாதையர் 3 தலைமுறையா அந்த வீடு இருக்கு, 3 தலைமுறையா இத்தனை ஏக்கரா நிலம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரியான பூர்வீக சொத்து எல்லாம் வரணும் அப்படின்னா 9ஆம் பாவம் 2, 4, 6, 10 வலிமையா தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிகமான பூர்வீக சொத்து, அந்த சொத்துலாம் இன்றைய மதிப்புக்கு மிக மிக அதிகமான மதிப்பு உள்ள சொத்துக்களாக அவர்களுக்கு கிடைக்கும். அந்த 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது நிறைய ஜாதகர் என்ன கூட கேட்பாங்க, அம்மா எனக்கு எங்க மாமனார் சொத்தெல்லாம் வருமா, எனக்கு பாவப்பிரியம் பண்ணிடுவாங்களா, எனக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு வருமா, பிரிச்சு கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு பூர்வீக சொத்தை ஒரு ஜாதகர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாலே இந்த 9ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். இந்த 9ஆம் பாவம் வலிமையாக இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பூர்வீக சொத்து கண்டிப்பாக வரும். சரிங்களா. அடுத்து இந்த 9ஆம் பாவத்துல என்ன காரகம் அப்படின்னு சொன்னா நீண்ட தூரம் பயணம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த 9ஆம் பாவம் தான். சரிங்களா. இந்த 9ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது இதுதான் அந்நிய நாடு, அந்நியர்கள், அந்நிய தேசம், அந்நிய மாநிலம், அதுக்கப்புறம் நீண்ட தூரம் டிராவல் பண்ணது, கடல் தாண்டி போறது, இதெல்லாம். ஒருத்தர் எனக்கு வெளிநாடு போற யோகம் உண்டா, நான் வெளிநாடு போவேனா, வெளிநாட்டுல வேலை கிடைக்குமா, இல்ல வெளிநாட்டுலயே நான் கிரீன் சிட்டிசனா கார்டு வாங்கிடுவேனா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்கும் போது நம்ம இந்த 9ஆம் பாவத்தை தான் கண்டிப்பா அவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இந்த 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட 2, 4, 6, 10 தொடர்பு வலிமையா தொடர்பு கொண்டதுன்னா இவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம அது தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் வழியாகவும் அது நமக்கு பலனை சொல்லும். அந்த நட்சத்திரங்கள் உப நட்சத்திரங்கள் எந்த மாதிரி வருது, ராகுலா வந்ததுன்னா சூப்பரா வெளிநாடு போவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. வெளிநாட்டிலேயே 4 தொடர்பு கொள்ளும் போது நீண்ட நாள் இருப்பாங்க, அங்கேயே கிரீன் கார்டு எல்லாம் வாங்கிடுவாங்க, வீடு கூட அங்கேயே வாங்குவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். சரியா. அந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பையும் நீண்ட தூர பயணத்தையும் ஜாதகருக்கு வருமானத்தையும் தருமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 9ஆம் பாவம் இந்த இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அதே பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டா பரவாயில்ல, போயிட்டு வருவாங்க. ஏன்னா 3 தொடர்பு கொள்ளும் பொழுது குறுகிய கொஞ்ச நாள் இருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம், திரும்ப வேலை மாறி திரும்பவும் வந்துருவாங்க, வேற நாட்டுக்கோ இல்ல நம்ம இந்தியாவுக்கே வந்துருவோம். திரும்பவும் அகைன் இன்னொரு தடவை இதே மாதிரி ஃபாரின் ஆஃபர் வரும், அவங்க கிளம்பி போவாங்க. இது ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது. இதுவே 5, 9 தொடர்பு கொண்டது அந்த ஜாதகருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா வெளிநாடு போவாங்க. எதுக்காக போவாங்கன்னா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு தன்னுடைய காசு செலவு பண்ணிட்டு வர்றதுக்காகத்தான் இந்த ஜாதகருங்க 5, 9 தொடர்பு கொண்டவங்க செய்வாங்க. 8, 12 தொடர்பு கொண்டா இவங்க வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வெளிநாடு போனா அங்க போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டுவாங்க. அங்க ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வீண் பழி அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இல்ல இங்கே ஏதாவது ஒரு சிறை தண்டனை, கொலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு இவங்க வெளிநாடு போய் மறைஞ்சிடுவாங்க. இதுதான் அவங்க 8, 12 தொடர்பு கொள்றவங்களுக்கு நடக்கும். சரிங்களா. இந்த மாதிரி 9ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய அடுத்த கட்டம். இது பாக்கியஸ்தானம். ரெண்டுமே தர்ம திரிகோணங்கள். ஒருவர் தர்மம் எவ்வளவு செஞ்சிருக்கார், அவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றது சொல்றதுக்கு உள்ள பாவங்கள் இந்த 9ஆம் பாவம். நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போதே உனக்கு எல்லாம் ரொம்ப பூர்வ புண்ணியம் இருக்குப்பா, ரொம்ப கர்மாலாம் உனக்கு இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, தெய்வ கொடுப்பனை ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல பரம்பரையா நல்லா இருக்கும், குழந்தைகள்லாம் வம்சம்லாம் நல்லா தழைக்கும், ரொம்ப வாழையடி வாழையாக குழந்தைகள் உங்கள் குடும்பம் செழிச்சு வளரும் அப்படின்லாம் நாங்க சொல்லணும். அப்படின்னா இந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை நாங்க பார்ப்போம். அந்த பாவங்கள் எப்படி தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு. அந்த பாவங்கள் எக்காரணம் கொண்டு 8, 12 வரக்கூடாது. ஒற்றைப்படையோ இரட்டைப்படையோ வந்ததுன்னா பரவாயில்லை, ஆனால் எக்காரணம் கொண்டு 8, 12 வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு தெய்வ கொடுப்பனையும் இல்லை, பூர்வ புண்ணிய பலமும் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவர்களுக்கு என்ன ஏற்படும்னா நிறைய தடைகள் ஏற்படும், எல்லா விதத்திலும் தடை ஏற்படும். திருமண தடையா இருக்கலாம், குழந்தை பேர் பிறக்கிறதுல தடையா இருக்கும், ஒரு வம்ச விருத்தி ஆகாது, குடும்பம் தழைக்காது, அவங்களால வருமானத்தை ஈட்ட முடியாது. அதுக்கப்புறம்
கடன், நோய், தீராத என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தடங்கள், தாமதங்கள் எல்லாம் நடக்கக்கூடியது இந்த மாதிரி தர்ம திரிகோணங்கள் கெடும் பொழுதுதான். அதனால ஜாதகத்தை ஆயும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெளிவா பார்த்து அது எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஜாதகர் அனுபவிப்பார், எந்த தசாபுத்தி காலங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த பாவத்தினுடைய காரகங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.